அம்மா அம்மா. அட ஏன்டா கத்துற? வர்றேல இந்தா. இருங்க, இது என்ன அரிசி? பச்சரிசி. பச்சரிசி உடம்பு கொத்துக்கிறான்னு நேத்தே சொன்னல, ஏன் புழுங்கரிசி ஆக்குறது? ஏண்டா என் புருஷனை எதை போட்டாலும் சாப்பிட்டு போறாரு, உனக்கு புழுங்கரிசி கேக்குதா? சோறு இல்ல போற வச்சுக்க. நீ இல்லாட்டா எத்தனையோ வீடு போற. என்ன காலையில இருந்து பாக்குறேன், ஒரு பையில செய்ய மாட்டேங்கிறானே. அண்ணா என்னையா ரங்கசாமி வாங்கின ஒரு கை போடலாம். அது சரிதான், உனக்கு தான் வேலை வெட்டி இல்ல, நேரத்துக்கு முன்னாடி சோறு போட்டுறா, எனக்குமா வேலை இல்ல. சரிதான் போயா. ஆமா, இவன் ஒருத்தன் உழைச்சுதான் இந்திய பொருளாதாரத்தையே நிமித்த போறான். போடா புண்ணாக்கு. என்னண்ணே தனியா புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? அதை ஏன்டா கேக்குற? சிகரெட் செலவுக்காவது ஏதாவது தேத்துறான்னு பார்த்தா ஒரு பையில சிக்க மாட்டேங்கிறான். வாடா கோணையா, நம்மளாவது ஒரு கை போடுவோம். அட இருண்ணே, சாப்பிட்டு வந்துடுறேன். அடடே, நம்ம முத்து எங்க போயிட்டு 2 நாளா? நீ இல்லாம ஒத்த கையா ஒடிஞ்ச மாதிரி ஆகி போச்சு. வா சுறுசுறுப்பா 2 ஆட்டம் போடுவான். தள்ளி உட்கார், அப்புறம் சாப்பிடலாம். இல்லண்ணே, இன்னைக்கு அண்டை வெட்டுற வேலை இருக்குண்ணே. முத்து, நீ இந்த ராத்திரியும் பகலுமா உழைக்கிற, ஆனா கட்டின வேட்டிக்கு மறு வேட்டி உண்டா? இப்ப நம்ம கோணையில எடுத்துக்க, ஒரு வேலை இல்லாம தண்டமா சுத்துறான், ஆனா 7 வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு நிம்மதியா இருக்கான். எப்படி? ஆண்டவன் யார் யாருக்கு என்னன்னு பிறக்கும் போதே எழுதி வச்சுட்டான்ப்பா. முத்து, உனக்கு இன்னும் விளக்கமா சொல்லணும்னா, தேரை இருக்கே தேரை, அது தெரியுமா? கல்லுக்குள்ள இருக்குவே அதானே? அதேதான். அது எங்க போய் உழைக்குது, எப்படி சாப்பிடுது? ஆண்டவன் தேரைக்கே ஒரு வழி பண்ணும் போது நம்மளை எல்லாம் சும்மா விட்டுருவானப்பா. என்ன, ஒரு கை போட்டுமா? சரி போடுங்களே. இப்பதான் நீ சிந்திக்கவே ஆரம்பிச்சிருக்க. ஏயா காலங்காத்தால உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? இது என்ன சாவடியா சத்திரமா சீட்டு விளையாடுறதுக்கு? போகையா. நீயும் உங்க கூட சேர்ந்துட்டியா? இவரா கூப்பிட்டாரு. போடப்பா. குட்டகாத்த பிடிக்கலான்னா அதுக்குள்ள கருத்துட்டியாடி. ஆமா, இதுல சம்பாதிச்சுதான் அடுப்பு கொதிக்கணும். ஏயா வயிற்றுச்சல கொட்டிக்கிற? இன்னைக்கு பொண்ணு ஊர்ல இருந்து வருவா, கூட்டிட்டு வரணும்னு சொன்னேன்ல, போகலையா? போறேன், ஒரு 5 ரூபாய் கொடு. செத்த பொண்ணை கூட்டிட்டு வர்றதுக்கே கூலி கேக்குறியே, நீ எல்லாம் ஒரு அப்பனா? நாளைக்கு நானே செத்தா கூட எனக்கு கொள்ளி வைக்க நீ கூலி கேப்பையா? ஆடி போடு. எங்க அப்பா சத்தத்துக்கு மொட்டை அடிக்க சொன்னாங்க, அதுக்கே நான் காசு வாங்கிட்டு தான் அடிச்சேன். நீ என்னடி பிசாசு? யாரப்பா அது? சினிமா நடிகை மாதிரி இருக்கு. நம்ம ஊர்ல ஏதாவது ஷூட்டிங் எடுக்க போறாங்களா? அப்பா. ஐயோ மகா, நீயா? உன்னை யாரோ இவங்க நினைச்சிட்ட மகா. பைய கூடு மகா. கண்ணாடி யார் எனக்கா வாங்கிட்டு வந்த? அம்மா எங்கப்பா? அவன் ஆபீஸ்க்கா போவா, அடுப்படி தான் கிடப்பா, போய் பாரு. ஐயோ என்னமோ மாதிரி இருக்குது. இன்னும் ஏதாவது வாங்கிட்டு வந்தியா மகா? அம்மா சாசாத்தி, என் கண்ணு எப்படிமா இருக்க? அதெல்லாம் இருக்கட்டும், நான் ஊர்ல இருந்து வரேன்னு தெரியும்ல, ஏன் வண்டி அனுப்பல? இருந்தது ஒரே வண்டி, அதையும் உங்க அப்பா முத்தி குடிச்சிட்டாரு. நான் என்னம்மா செய்யறது? மாமா கிட்ட சொல்லிருந்தா அவராவது அனுப்பிச்சிருப்பாருல. அதான் வந்துட்டியல்லம்மா, அப்புறம் எதுக்கு பழசெல்லாம் போட்டு கிண்டி கிளங்க எடுத்துட்டு இருக்கிற? ஏன் கண்ணு, நீ வரும்போது பின்னால பொம்பளை படம் போட்ட சீட்டு கட்டு ஒண்ணு வாங்கிட்டு சொன்னேன், வாங்கிட்டு வந்திருக்கியா? வாங்கிட்டு வந்திருக்கேன்ப்பா, இதோ இந்தாங்க. அடேங்க அப்பா, இந்த உலகத்திலேயே என்ன புரிஞ்சிட்ட ஜீவன் நீ ஒருத்திதாமா. அப்பா சீட்டு கட்ட குடு என்கிட்ட. டேய், நேத்தான ஒரு கட்டு வாங்கிட்டு போறா, அதோ சாடுறா. அட குடுப்பாடா. டேய் குடுப்பா. அப்பா குடு. டேய் குடா. வேற புரிய இல்லையா? டேய், பெத்த மகன் கூட பார்க்க மாட்டேன், மரியாதை கட்டு போயா. நானும் பெத்த அப்பன் கூட பார்க்க மாட்டேன், நடக்கிற கதையே வேற. வா வந்து வா. நீங்களும் ஒரு அப்புறம் புள்ளையா? வந்த புள்ளை எப்படி இருக்க, பரிசு நல்லா எழுதிருக்கியான்னு கேக்குறத விட்டுட்டு இப்படி மாமா மச்சான் மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? பாத்தியாமா, ஒரு குடும்ப தலைவரை பார்த்து கேக்குற மாதிரியா கேள்வி கேக்குறா? ஒரு கட்சி தலைவங்க கிட்ட கேக்குற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கா. ஐயோ அப்பா, ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்க சண்டை உங்களோட இருக்கட்டும், நான் போய் மாமாவை பாட்டியை பாத்துட்டு வரேன். இவங்களுக்கு இதே வேலை போச்சு. உட்கார, ஒரு கை போடா. டேய் போடா, கல்ஸ் போடா. ஐயோ டேய், ஒரு கப் காபி கொண்டா. டேய் டேய் ஒழுங்கா போடா. டேய் அண்ணே, உங்க மாப்பிள்ளை விட்டு வயலு மப்பு மந்தாரம்மா கொத்தும் கொலையுமா பாக்குறதுக்கு சும்மா கண்ணுக்கு குளு குளுன்னு குளிர்ச்சியா இருக்குனே. டேய், நீயே கோமணம் கட்டாத பைய, உனக்கு எதுக்கு குளிர்ச்சி எல்லாம்? மூடிட்டு வாடா. டேய் ஐயா, வணக்கம் ஐயா. டேய், நான் யாரா? பிரசிடண்ட் ஐயோட மாமாங்க. தெரியுதுல்ல, என்ன திமிர் இருந்தா ஏன் முன்னால தலையில துண்ட கட்டிட்டு நிப்பேன், அவன் திருப்பில கட்டுறான். போடா. டேய் வணக்கங்கய்யா. டேய், நான் யாரா? பிரசிடண்ட் ஐயா மாமாங்க. தெரியுதுல்ல, என்ன தெனாவட்டு உனக்கு இருந்தா ஏன் முன்னாடி துண்டை இடுப்புல கட்டிட்டு நிப்பேன், அவத்து தலையில கட்டுறான். போ. சரிங்க.
அண்ணே உங்க தகுதிக்கு நீங்க இவங்களை கை நீட்டி அடிக்க கூடாது. ஆ. இவங்க நான் பாத்துக்கிறேன். டேய், வாடா இங்க. கும்பிடுறேங்க ஐயா. யார் அவரே? பிரசிடண்ட் ஐயா மாமாங்க. தெரியுதுல? ஆமாங்க. என்ன திமிர் இருந்தா இவருக்கு முன்னாடி கோமணத்தை கட்டிட்டு வருவேன். அவரா அவராண்டா? டேய் வேணாம்டா, சும்மா இருங்கண்ணே. நீங்க ஒரு பெரிய மனுஷன், மரியாதை இல்லாம நிக்கிறான். அவரா? டேய் வேணாம்டா, அவரா? டேய் அவரா? அவரா அண்ணே? போடா. இதாரு எனக்கு மரியாதை வாங்கி கொடுக்க லட்சணமா? இருந்த மரியாதையும் கருத்தியாடா. அண்ணே சுடுவது என்ன, சரஞ்சரமாய் பாய்வது என்ன, பெண்மே நீ தடுவதற்கோர் பேரின்பம் பெறுவதென்ன. புரிகிறியா? ரெண்டு பேரும் சேர்ந்து நீச்சல் அடிப்போம். ஐயோ விடுங்க, ஊர்க்காரங்க பார்த்தா வம்ப போயிடும். பொல்லாத ஊர்க்காரங்க. எசமா நான் போயிட்டு வரேங்க. சரிங்க தாயே, நாளைக்கு மறக்காம தோப்பு பக்கமா வந்துரு. இந்த பாரு, உனக்காகவே டாலர் போட்ட செயின் வாங்கி வச்சிருக்கேன். வரும்போது இந்த புள்ளைய வீட்டுல விட்டு வந்துரு. அப்பதான் நம்ம பேசிக்கொள்ள வசதியா இருக்க. சரிங்க நான் தண்ணீர் சுடுவது என்ன? என்ன காத்தாயி சௌக்கியமா? யார் நம்ம வந்தையா? அங்க என்ன பண்ற? பாவண்ண காத்தாயி, அவ புருஷன் விட்டுட்டு போயிட்டான். அந்த குழந்தை என்ன ஒரு ஏக்கத்தோட பாத்துச்சு. ஓஹோ, நீங்க அது ஒரு பாசத்தோட பாக்குறீங்களா? டேய், பூனை எதுக்கு பதுங்குது, நரி எதுக்கு ஊளையிடுது, கோழி எதுக்கு கூரை மேல ஏறி கோக்குற கோங்குது, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்டா. அண்ணே, உங்க மாப்பிள்ள வராரு. உங்களோட சேர்ந்துட்டா என்ன உழப்பாரு. நான் ஓடிடுறேன். ஐயோ. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? காலையில இருந்து சாப்பிடாம கொள்ளாம நம்ம வயலுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கேன் மாப்பிள்ள. எது நம்ம வாய்க்க தண்ணி அடுத்த வயலுக்கு உடச்சு விடுறதா தண்ணி பாய்ச்சல் லட்சணமா? எது இது நம்ம வயல் இல்ல? அடைச்ச வாய மூடு. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ஆமா, இந்த மாதிரி ஒரு பொய் லெட்டர் எழுதி என்ன மாதிரியே கையெழுத்து போட்டு மில்லுக்காரர்கிட்ட 10,000 ரூபாய் பணம் வாங்கியது யாரு? என்ன பொய் லெட்டரா? கொஞ்சம் கொடுங்க பாக்கலாம். ஆமா, என்ன அக்கிரமம் மாப்பிள்ள? இது சும்மா வரக்கூடாது. இதுல ஏதோ கோல்மால் நடந்திருக்கு. டேய், யார் அவன்? என் மாப்பிள்ளை விட்டு உப்ப தின்னுட்டு என் மாப்பிள்ளைக்கே துரோகம் பண்ணவன். வாங்கினீங்க எவன்டா பணத்தை வாங்கினவன்? எவன்டா பணம் வாங்கினவன்? டேய், ஏடா உன் மனசுல என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? உடஞ்ச கட்டில கொடுத்து என் மானத்தை வாங்கிட்டிய. என் மாப்பிள்ளை என்ன பத்தி என்ன நினைப்பாரு? நீ எடுத்துட்டு போறப்ப கட்டில நல்லா தானே இருந்துச்சு. ஓ மாப்பிள்ள முறைஞ்சு உடைச்சிருந்தா அதுக்கு நான் பொறுப்பு. என் மாப்பிள்ள உடைச்சாரா? ஆமா. என் மாப்பிள்ள கூப்பிட்டு விசாரிக்கிட்டமா? விசாரி. ஏமா மாப்பிள்ளைக்கு கூப்பிடுமா? இவனை இன்னைக்கு 2 ரவுண்ட் பாத்துறேன். ஐயோ அப்பா இங்க வா. பின்ன என்னம்மா, கட்டில இவன் உடைச்சிட்டு நம்ம மாப்பிள்ள மேல பழிய போடுறான். மாப்பிள்ள என்ன அவ்வளவு மோட்டத்தனமானவரா? ஏன் மாப்பிள்ள இந்த பிரச்சனை அவசியமா? முதல்ல உள்ள போ. இல்லம்மா, நான் என்ன சொல்றேன்னா, அப்பா உள்ள போ. டேய், உன்னை அப்புறம் வந்து நான் பேசிக்கிறேன். போப்பா. சரேசரன்னா எழுச்சி வாங்கி நினைச்சியா? யார்கிட்ட காட்டுற உன் வேலைய? கொஞ்சம் விட்டா உங்க அப்பா ஊர் பஞ்சாயத்தே கூட்டிட்டு வர பாருக்க. இதுக்கு 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 என்னடா ஜேம்ஸ் பாண்ட் வேலையெல்லாம் காட்டுற? தீவிர துப்பாக்கினே மிலிட்டரிக்காரர் கொடுத்தாரு. அவர் தானே இந்த சட்டை கொடுத்தாரு. பரவாயில்லடா, உனக்கெல்லாம் தீபாவளி வந்துருச்சு, எனக்கு வரலையே. நான் நினைச்சபடி என் பொண்ணு கல்யாணம் மட்டும் நடந்திருந்தா இந்த தீபாவளிக்கு வெடி வச்சு ஊரையே கொளுத்திருப்பேன். நடக்காம போச்சே, எல்லாத்தையும் நான் கெடுத்துட்டானே. அண்ணே, யாராருக்கு என்னன்னு ஆண்டவன் பிறக்கும் போதே எழுதிட்டானே, அதன்படிதான் நடக்கும். இன்னும் உங்களுக்கு விளக்கமா சொல்லணும்னா தேர தெரியுமா? தேர எட்டு பொறுக்கி நாயே, நான் சொன்னதை எனக்கே திருப்பி சொல்றியா? தேவையில படு, திண்ணையில படுக்காத, போடா. போறம் போக்கு. இங்கதானே வச்சிருந்தேன். எங்க போயிருக்கோம்? என்னடா தேடுற? ஒண்ணு இல்ல, என் புது ட்ரெஸ் இங்க வச்சிருந்தேன், அதை காணோம். அப்படி ஒண்ணு இங்க நான் பாக்கலையாப்பா. ஒரு சின்ன துணி கிடந்தது, அதுல நான் கூட மூஞ்சியை துடைச்சு போட்டேன். அது இதானு பாரு. இந்த கோமணம் தானே. சி, ட்ரெஸ் ஒண்ணு நான் கூட ஏதோ சூட்டு கோட்டுன்னு நினைச்சேன். தெரியாதனமா நான் இதுல மூஞ்சி வேற துடைச்சிட்டேன். ச்சே. ஹாய் ஹாய். யாரா அது வண்டியில வர்றது? ஒண்ணு மாப்பிளையா இருக்கா? மாப்பிள மாப்பிள இந்த கல்யாணத்துக்கு உன் மச்சான் சம்மதிச்சுட்டா மாப்பிள. எவன் சம்மதிச்சாலும் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். என்னது எல்லாம் கைகூடி வரும்போது திடீர்னு ஒரு குண்டத்துக்கு போடிய மாப்பிள. உன் பையன் நினைச்சா என் பொண்ணை கட்டிக்கிறேன்பா, நினைச்சா வேண்டாம்பா. என் பொண்ணு என்ன தெருவடியா கிடக்குறான். இந்த பாரு மாமியார,
மொத்த சொத்தையும் என் பொண்ணு பேருக்கு எழுதி வச்சாதான் இந்த கல்யாணம் நடக்கும். சொத்து எங்க போயிடப்படுமா? டோன்ட் டாக் மாமியாரே. இந்த கையில பத்திரம், அப்புறம் தான் கல்யாண சத்திரம். அட போயா, என்னமோ பெத்த அப்பனாச்சுன்னு மரியாதைக்கு ஒரு வார்த்தை கேட்டா ரொம்ப தான் மிக பண்ணிக்கிறிய. நீ இல்ல நான் பேத்தி கல்யாணமே நடக்காதா? நான் ஒருத்தையும் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் இல்லையா பாரு. அண்ணே, இந்த கிழவி ஒரு மாதிரி. நீங்க இல்லாமலே இந்த கல்யாணத்தை நடத்தணும் நடத்திடும். அப்புறம் ஏன் நிலைமை தான் உங்களுக்கும். அம்மா மாமியாரே, பத்திரிக்கை அடிச்சிருங்க. வணக்கம். கல்யாணத்துக்கு தானே? போங்க போங்க. அம்மா இது மொய்யறதுக்கு தானே? ஆமாங்க. போங்க முன்னாடி போங்க. இது மொய்க்கு தானே? முன்னாடி போய் உட்காருங்க. போங்க. வணக்கம். எங்கடா வந்த? கல்யாணத்துக்கு. கல்யாணத்துக்கு சோறுதீங்க வா. போடா. ஏய் போடா. இனிமே கல்யாணத்துக்கு வர்றவன் கையில ஏதாவது கொண்டு வந்தா உள்ள விடு. வெறும் கையோட வந்தா செருப்ப காட்டி பிய்ய அளவு காட்டி போ. டேய் வாங்கடா. டேய் எங்கடா வந்தீங்க? ஐயா தான் கல்யாணத்துக்கு வர சொன்னாருங்க. ஆமாங்க. 18 பட்டி மிராஸ்தாரு இவங்க வரலன்னா கல்யாணமே நின்னு போயிடும். அப்படி போங்கடா. போய் ஒரு ஓரமா நில்லுங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது மிச்ச மீதி இருந்தா போட சொல்றேன். அப்படியே திருட்டு ஓடி போயிடணும். வணக்கங்க. வாங்க சேர்மன் வாங்க. என்ன நீங்க எல்லாம் லேட்டா வந்தா எப்படியா? கொஞ்சம் வேலை இருந்தது. ஆமா உங்களுக்கு ஒரு பையன் இருந்தானே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் மெட்ராஸ்ல சென்ட்ரல் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கான். அது வேற காலேஜ் இது வேற காலேஜா? எப்பவுமே வேலூர் இருந்தாலும் சென்ட்ரலுக்கு மாத்துவாங்க. அது மேல் படிப்புங்க. படிக்க நீங்க வாங்க. இருக்கட்டும். பாப்பா யாருங்க? நம்ம பாப்பாவா? பாப்பா. ஐயோ நல்ல பாப்பா. பையன் படிப்பு முடிச்சிட்டு வந்த உடனே பையனுக்கே முடிச்சிருவோம். சம்சாரம் யாருங்க? நம்ம சம்சாரம். தங்கச்சி தங்கச்சிமா போயிட்டு வாமா. அது என்னது வேலூர்னு காட்டி கொடுக்குற? காட்டி கொடுக்கல சொன்னேன். எதுக்கா உங்க எல்லாத்தையும் வர வச்சிருக்க தெரியுமா? எப்ப என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறிடுச்சோ அப்ப இருந்தே அந்த வயக்காடு வரப்பு மொத்தத்துக்கு நான் தான் இன்சார்ஜ். இனிமே நான் வச்சதுதான் சட்டம். நான் உட்காருங்கன்னா நீங்க எந்திரிக்கணும், நான் எந்திரிங்கன்னா நீங்க உட்காருங்க. இல்ல அப்படியே எல்லாரும் 1 மணி நேரம் வெயில் இல்லைங்கடா. உங்களை நிக்கதான் சொன்னேன். யாரா உட்கார சொன்னது? உட்காருன்னா எந்திரி, எந்திரின்னா உட்காருன்னு நீங்க தானே சொன்னீங்க. நான் தான் சொன்னேன். பின்ன ரஷ்யாக்காரன் அவன் சொல்லுவான். எனக்கு மெதுவாமா. புறாக்கரே வெளியே வாடா. டேய் ஃப்ராடு வெளியே வாடா. டேய் இன்னைக்கு உன் குழந்தை விட மாட்டேன். டேய் போடி. என்ன பேசாத. டேய் கம்முனாட்டி பையா, இன்னைக்கு ரத்தம் பார்க்காம நான் போக மாட்டேன். வாடா. ஆண்டவராயா, என்னப்பா இது இப்படி குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ற? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? டேய் பேசுன சொல்லி புடுவேன். மரியாதையா விட்டு ஓடி போயிரு. நீ யாரா என்ன விட்டு வெளியே போய் சொல்றதுக்கு? அதை என் மாப்பிள்ள சொல்லட்டும். ஏத்து பேசுற என்ன? நீ ஏத்து பேசுற? அடிச்சுட்டா. டேய் முன்சாமி கன்சாமி காளியப்பா, வெளியூர்கார உள்ளூர்கார அடிச்சாண்டோ. வாங்கடா வாங்கடா. டேய் வாங்க. டேய் டேய் வாடா. வண்டி வாடா. டேய் வந்து பார். என்னது குடிச்சிட்டு கலாட்டா பண்ற? தப்பு. கலாட்டா பண்றதுக்காகவே குடிச்சேன். நான் யார்? இந்த தாண்டாய யார்? மாப்பிளைக்கு மாப்பிளை, மாமனுக்கு மாமன், மாமனாருக்கு மாமனார். 3 போஸ்ட். அவன் யார்? அண்ணா போஸ்ட். அவங்கிட்ட எப்படி நீ சாவி கொடுக்கலாம்? யார் கையில வேணாலும் சாவி கொடுப்பா. அது கேட்க நீ யார்? மாப்பிளை, எனக்கு சட்டம் தெரியும், லா தெரியும், ரூல்ஸ் தெரியும். புதுசா வந்த சட்டப்படி பொம்பளைக்கு சொத்துல பாதி பங்கு இருக்கு. அப்படி பார்த்தா என் பொண்டாட்டிக்கு பாதி சொத்து, என் பொண்ணுக்கு பாதி சொத்து. யூ நோ பவர். பவர் இல்லாத நீ அந்த புரோக்கர் பயலுக்கு எப்படி பவர் கொடுக்கலாம்? உடனடியா என் கை
இன்னைக்கு சாவி வந்தாகணும். வரலன்னா என்ன பண்ணுவேன்? ஐ கோட் நெக்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட். ஐ கோயிங் ஐநா சபை. ஓஹோ, அவ்வளவு தூரம் வந்துட்டியா? அப்ப ஐநா சபையில போய் சாவி வாங்கிக்க. இனிமே இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச கைகளை ஒடிச்சு. யாராவது இந்த ஆளை வீட்டுக்குள்ள சேர்த்தீங்க, உங்களை வீட்டை விட்டு துரத்துவேன். எல்லாம் போங்க உள்ள. வாங்க மாமா. மாமியாரே, என்ன வீட்டுக்குள்ள சேர்த்துக்கு சொல்லுங்க மாமியாரே. என் மாப்பிளைக்கு இந்த வீட்டுல இடமில்லாத போது எனக்கு மட்டும் என்ன வேலை? நான் எப்படி போறேன்? சனியனே, நீ போயும் தொலைக்க மாட்டே, இழவு இருந்து எங்க கழுத்தா இருப்ப.